ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கிங் கிளாஸோட 10th எபிசோடில் இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம கேக்குக்கு மேலே எப்படி பேர் எழுதணும் தான் பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து நம்ம விப்பிங் க்ரீமில் எப்படி பேர் எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ரீமை வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து கலர் சேர்க்க போகிறேன். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ கொஞ்சமாக க்ரீம் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ரெட் கலர் சேர்க்க போகிறேன். சுகரேனோட ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஜெல் கலர் தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட லிக்விட் கலர் இருக்குன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் சேர்த்து இதை வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். க்ரீம் வந்து லூஸாக இருக்கணும், அப்போ தான் பேர் எழுதுறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ரீம் வந்து லூஸ் ஆகிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கலர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். பைப்பிங் பேக்கை வந்து இந்த மாதிரி டம்ளருக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே வந்து நான் க்ரீம் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிசர் வச்சு எட்ஜஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பேர் எழுதி காமிக்கிறேன். நான் இங்கே ஒரு பிளேட் மேலே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். க்ரீம் வந்து லூஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கேக்குக்கு மேலே எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக எழுதுங்க. உங்கள் க்ரீம் வந்து லூஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும். க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக இருந்துச்சுன்னா இடையிலே வந்து கட் ஆயிரும். அதனால் க்ரீமை வந்து ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு இந்த மாதிரி தான் பேர் எழுதணும். இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சூடான விப்பிங் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து சாக்லேட் ஈஸியாக மெல்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இதை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். பைப்பிங் பேக்கில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, திருப்பி அந்த சாக்லேட் வந்து சாலிட் ஆயிரும். அதனால் அதை ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பேர் எழுதுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து பேர் எழுதி காமிக்கிறேன்.
ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப லிக்விடியாக இருக்கும், பேர் எழுத முடியாது. இதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா பேர் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், டார்க் சாக்லேட்டில் பேர் எழுதியாச்சு. இப்போ அடுத்ததாக ஒயிட் சாக்லேட் வச்சு எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் எல்லாமே கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இப்போ இது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சூடான விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும். க்ரீம் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் கூட கம்பேர் பண்ணும்போது லிக்விடியாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ரெட்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். பைப்பிங் பேக்கில் போட்டதுக்கப்புறம் இதையும் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும், பேர் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பேர் எழுதி காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ஒயிட் சாக்லேட் வச்சு பேர் எழுதியாச்சு. இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக நியூட்ரல் ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். பேர் எழுதுறதுக்கு இது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் மாதிரி இதை மெல்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அதில் கலர் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம அப்போவே வந்து பேர் எழுதிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் இப்போ இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். லிக்விட் கலர் தான். அப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இதில் தண்ணியெல்லாம் தனியாக ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்படியே நம்ம வந்து பேர் எழுதிக்கலாம் ஈஸியாக. இப்போ நான் வந்து எழுதி காமிக்கிறேன். நியூட்ரல் கிளேஸ் வந்து எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். இந்த நியூட்ரல் ஜெல்லை நம்ம ஈஸியாக கேக் மேலே பேர் எழுதிடலாம். எந்த ஒர்க்குமே நமக்கு இருக்காது. இப்போ நியூட்ரல் ஜெல் இல்லைன்னா பைப்பிங் ஜெல் வச்சு எப்படி பேர் எழுதணும்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். நான் மெல்ட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் சாக்லேட் தான், விப்பிங் க்ரீம்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இந்த பைப்பிங் பேக்கோட எட்ஜஸ்லாம் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். லெட்டர் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நான் இந்த சாக்லேட்டை ஊற்றிக்கிறேன். இதில் எல்லா லெட்டர்ஸும் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் வந்து சாக்லேட்டை ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரியே நம்பர்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா 1ங்கிற நம்பரில் நீங்கள் வந்து சாக்லேட்டை ஃபில் பண்ணி அதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக் மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்.
இப்போது நமக்கு வேணுங்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் நான் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த டார்க் சாக்லேட்டை வந்து நம்ம மோல்டு இல்லாமல் எப்படி பேர் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த சாக்லேட்டை வச்சு இந்த மாதிரி லெட்டர்ஸில் நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. இதை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்க போகிறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுக்கலாம் நம்ம கையில். கேக் மேலே வந்து பேர் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி கேக் மேலே வைக்கலாம். அவ்வளோதான், நம்ம லெட்டர் மோல்டு இல்லாமே இந்த மாதிரி சூப்பராக நேம் எழுதிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்ல அந்த மோல்டு, அதை எடுத்து பார்க்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே டிமோல்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் கேக் மேலே வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கடைசி மெத்தட் வந்து என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக ஒயிட் ஃபாண்டன்ட் எடுத்திருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். பேர் எழுதுறதுக்கு வந்து கொஞ்சமாக போதும். கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபாண்டன்ட்டில் வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறதுனா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்க போகிறேன். உங்கள்கிட்ட சிஎம்சி பவுடர் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. சிஎம்சி பவுட்ரு போடுறதுனால நம்ம ஃபாண்டன்ட் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபாண்டன்ட்டை நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தோட மூடி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க ஃபாண்டன்ட்டை வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக மேஜிக் கலர்ஸோட பிளாக் கலர் ஜெல் கலர் எடுத்திருக்கேன். அது ஒரு ட்ராப் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வந்து கிடைக்கும், எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷோட பாயிண்ட் வந்து பென்சில் மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக. அதை வச்சு நம்ம பேர் எழுதிக்கலாம். இந்த கலரில் வந்து நான் டிப் பண்ணி இதில் வந்து எழுத போகிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா எடிபிள் பென்ஸ் வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும், எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் இது மேலே எழுதிக்கலாம், ஃபாண்டன்ட் மேலே எழுதிக்கலாம். இந்த மாதிரி பேர் எழுதி நீங்கள் வந்து கேக் மேலே வைக்கும்போது கேக் வந்து ஒரு தனி லுக்காக இருக்கும். இப்போது கேக் மேலே வந்து எப்படி பேர் எழுதணும்னு நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் வீடியோவில் பார்க்குறேன்.